தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில மைய முடிவின்படி சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுதுமே எல்லா மாவட்டங்களிலும் வருடம்தோறும் மார்ச் 8ஆம் தேதி மிக சிறப்பாக கருத்தரங்கு மூலம் கொண்டாடப்படுகிறது. அதுல மெயினா இன்னைக்கு கோவை மாவட்டத்துல அந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்துல முக்கியமான ஒரு கோரிக்கைகள் என்னன்னா, 1908ஆம் ஆண்டு பெண்கள் சம வேலைக்கு சம ஊதியம், பின்ன வாக்குரிமை வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வச்சுதான் அன்னைக்கு போராட்டத்தை நடத்தி அந்த சர்வதேச மகளிர் தினமே மார்ச் 8 கொண்டாடப்பட்டது. ஆனா இன்றைய காலகட்டங்களிலும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. வாக்குரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனாலும் அதுல பெண்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஒரு 14% தான் உள்ளது. அதே போன்று சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது இன்று வரைக்கும் பெண்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த சம ஊதியம் அப்படின்றது ஆண்களுக்கு ஒரு ஊதியம், பெண்களுக்கு ஒரு ஊதியம் அப்படின்ற நிலைமை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நாங்க ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டே வருகிறோம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஒரு நாள் சம்பளத்துடன் கூடிய ஊதியத்துடன் கூடிய ஒரு நாள் ஓய்வு கொடுக்க வேண்டும், லீவ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் அதை பரிசீலனை செய்ததாக இல்லை. நீதிமன்றங்களும் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுப்பதற்கு பதிலாக பெண்களுடைய வேலையை பெண்களுக்கு வேலை அளிப்பதையே குறைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துள்ளது. ஸோ இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்னைக்கு நாங்கள் இந்த சர்வதேச பெண்கள் தினத்தை கோவை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த கோரிக்கை அப்படின்றதை இந்த சர்வதேச மகளிர் தின கருத்தரங்குல நாங்கள் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் அவங்களுடைய ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும், ஊதியத்துடன் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றதையும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்றதையும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைத்து இன்னைக்கு இந்த தினமானது சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கு.